கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அமுதம் நியாய விலை கடைகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்பாக அங்கு சென்ற முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தமும் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படுகிறது. அறநிலையத்துறையின் சார்பில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியும் திறக்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியில் இன்றைய தினம் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. அந்த காட்சியை பார்க்கிறோம். முன்பாக அங்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். விவரங்கள் பிரபாகரன். முதலமைச்சரின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கின்றார். வட சென்னையை வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்றும் விதமாக வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் வடசென்னை பகுதிகளில் பல்வேறு மேம்படுத்தப்பட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதையொட்டி பெரம்பூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவிக்காடகர், துறைமுகம், எழும்பூர் உள்ளிட்ட தொகுதிகளும் அதேபோல முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியும் உட்பட இந்த அனைத்து 10 சட்டமன்ற தொகுதிகளையும் மேம்படுத்தும் விதமாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுத்தமான குடிநீர், தடையில்லா மின்சாரம், அதே போல வேலைவாய்ப்புகள், கல்வி, சுகாதாரம், சமூக கட்டமைப்பு, பொழுதுபோக்கு வசதிகள் என்று பல்வேறு அனைத்து தரப்பிலும் இந்த வளர்ச்சியை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த திட்டங்கள் என்பது சுமார் 6,800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கின்றார். இதற்காக சென்னை கிண்டியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் நேரடியாக கொளத்தூர் தொகுதிக்கு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கின்றார். அதே போல அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்து முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். சுமார் 8 இடங்களில் 4 பேருந்து நிறுத்தங்கள் இது போன்ற குளிரூட்டப்பட்ட நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் மிக முக்கியமாக அந்த தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றால் போல சார்ஜிங் போர்ட் இருக்கக்கூடிய ஒரு வசதி, அதே போல இருக்கைகள், போதிய வெளிச்சம், அதே போல அவர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கும் வகையில் இந்த பேருந்து நிறுத்தம் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த பேருந்து நிறுத்தத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். ரெட்டேரி சந்திப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் இருக்கக்கூடிய ரெட்டேரி சாலை சந்திப்பில் இந்த பேருந்து நிறுத்தம் என்பது கட்டப்பட்டிருக்கின்றது. இதே போல வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 8 இடங்களில் இந்த பேருந்து நிறுத்தங்கள் 4 பேருந்து நிறுத்தங்கள் பணி என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது சீரான இடைவெளியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்பொழுது முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தற்பொழுது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கின்றார். இதற்கு இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்கு கொளத்தூர் வந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி சார்ந்து ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு, அதே போல கொளத்தூர் மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதியில் வழியெங்கிலும் முழுமையாக பொதுமக்கள் நின்று உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றார்கள். திமுக அரசுடைய பல்வேறு சாதனைகளை விளக்கும் வகையில் பல்வேறு மேடைகள் அமைக்கப்பட்டு அந்த முதலமைச்சருடைய சாதனைகள், மாணவர்களுடைய மாணவ நல திட்டங்களை பிரதிபலிக்கும் விதமாக லேப்டாப், அதே போல புத்தகங்கள், நூலகங்கள், கலைஞர் படைப்பகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் மாணவ நலத்திட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக மாணவர்கள் ஆங்காங்கே நின்று முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.